ஓகே. இது ஒரு மாட்டுக்கழி என்றுவாங்க. மாட்டுக்கழி என்று படி சொல்றல. அதே மாதிரி இது மாடுன்னு அவங்க சொல்லாம வடிவான டேர்ம் சொல்லியிருக்கு. எருது. ரைட். அருகிலுள்ள தென்னை மரத்தை உண்ண முயலும் கயிற்றினால் பலமான மரம் ஒன்றில் ஒரு எருது ஒரு ஏயில் காணப்படுகிறவாறு கட்டப்பட்டிருக்கு. இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்கிறோம். சுயாதீன உடல் வரிப்படத்தை வகை குறிக்குது. என்றால் இந்த மாட்டில் இருக்கிற விசையை கேட்டிருக்கு. மாட்டில் இருக்கிற விசையை கேட்டிருக்குது. விசையென்றால் வழியாக பார்க்கலாம். இந்த கயிறு மாடை பிடிச்சி பின்னோக்கி இழுக்கும். ஸோ மாற்ற கயிற்றில் கழுத்தில் வார விசை வந்து இந்த திசையில் இருக்கும். அப்படி என்றால் இந்த விட போடவே கூடாது. இது போல 2 பஞ்சும் இல்லை. சரி, அடுத்தது தரையை அது ஊண்டு. தரையை ஊண்டி ஒரு மருதாக்கத்தை தரையை கொடுக்கக்குள்ள தரை சமனமான மருதாக்கத்தை கொடுத்து வேற புஷ் பண்ணும் இந்த திசையில். ரைட். அந்த மருதாக்கம் இந்த திசையில் இருக்கும். அந்த மருதாக்கம் என்ன சொல்றது? ரைட். அதில் நிலைக்குத்து கூறு இப்படி இருக்கும், கிடைக்கூறு இப்படி இருக்கும். அப்படி என்றால் இதில் பின்னுக்கு இருக்கிற காலில் வரக்கூடிய அந்த மருதாக்கம் வந்து எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் முன்னுக்கு வரும். இப்படி ஒரு இந்த திசையில் விளையில் மருதாக்கம் வரணும் என்றால் அந்த விளையில் மருதாக்கத்தில் நிலைக்குத்து கூறும் கிடைக்கூறும் இப்படி இருக்கும். சரி, இப்படி வரக்கூடிய விட என்ன விட 4வது தான் வரும். அதே நேரம் மாற்ற நிற அவரை புயிர் மையம் எங்கேயோ அங்கே இருக்கும். சரி, 4வது விட தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். இதனால் இதில் தாக்குற ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்கிற சுயாதீன உடல்